You know, தட் இஸ் சினிமா ரைட். நீங்க எனக்கு அப்படியே இருக்கிறத கேப்சர் பண்றது இஸ் ஆல்சோ சினிமா. பட் தட் இஸ் ஆல்சோ சினிமா எனக்கு ரைட். என்ன இப்ப ரைட்டிங் வந்து நான் வேல்யூ பண்றேன். எனக்கு ரொம்ப ரைட்டிங் இஸ் வெரி பேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரைட்டிங்க்கு ஆல்ரெடி இங்க நெறைய சப்போர்ட் இருக்கிறதுனால, நான் அத தாண்டி அகைன் இப்ப நீங்க வெறும் டயலாகா எழுதிட்டு 2 பேர் பேசுறத ஷூட் பண்ண முடியாதுல்ல நம்மளால. ஜாப்ஸ் ரைட். இல்ல Hitchcock used to say this very famous quote. என்ன சொல்றது? two people two people sitting and talking. நான் மூவிஸ் இப்போ அவர் அப்ப அந்த காலத்திலே சொல்லியிருப்பார். இப்போ வர படங்களா just two people sitting and talking because they came from என்ன சொல்றது, ஒரு சைலண்ட் எரால இருந்து வந்ததுனால, எஸ்பெஷலி those directors who transcended from silent to sound, they had the greatest visual literacy. அவங்க படத்துல டயலாக் பிரில்லியண்டா இருக்கும். பட் அந்த டயலாக் வந்து ஒரு சப்டெக்ஸ்டா தான் இருக்குமே தவிர நீங்க வந்து அது வந்து டயலாகே மீன் பண்றதே சொல்ல மாட்டாங்க. டயலாக் இஸ் it is one way of telling a story. There are many other ways. Dialogue is one way. இல்ல டயலாக்ஸும் எனக்கு என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு வேல்யூ இருக்கு. பட் டயலாக் ரைட்டிங் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அப்படியே நினைக்கிறத சொல்லக்கூடாது. யூனோ நீங்க டயலாக் வழியா தான் ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ரொம்ப விஷுவல் மீடியம் நம்ம யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இடம். அவன் சொல்றது ஒண்ணா இருக்கலாம், செய்யறது ஒண்ணா இருக்கலாம், ஆடியன்ஸுக்கு புரியறது ஒண்ணா இருக்கலாம். யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு சீன் வந்துட்டு, ஏய் எனக்கு ஒண்ணு பிடிக்கலடி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த லவ்வ கடத்த முடிஞ்சதுன்னா, தட் இஸ் ஆல்சோ ஐரனி. மோர் இன்ட்ரஸ்டிங். That is நீங்க கிளாசிக் சினிமாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். லைக் என்ன படம் அது இப்ப ரீசெண்டா பாத்துட்டு இருந்தேனே, அந்த ரொம்ப நாள் ஹாரி மென்ஸ் இல்லையா, ஐ ஹேட் யூ சொன்னதா ஐ லவ் யூ.